இன்றைக்கி வந்து நம்ம கபோர்டு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு க்ளோஸ்டு கபோர்டு, ஓகேங்களா? க்ளோஸ்டு கபோர்டில் ஒரு 4 கடப்பாக்கள் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி நீட்டாக அடுக்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துணியெல்லாம் நுழைச்சி வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா தனியாக குர்தா செட்டு தனியாக, யூனிஃபார்ம் தனியாக, அதுக்கப்புறம் குர்தா தனியாக, அதுக்கப்புறம் பேண்ட்டு, லெக்கின்ஸு, அதுக்கப்புறம் நைட்டி எல்லாம் தனித்தனியாக அடுக்கியிருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. செகண்ட் ரேக் பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னுடைய ஸ்கின் கேரும் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்கின் கேரை வந்து ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தனியாக மேக்கப்பு ஸ்கின் கேர் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் எசென்ஷியல் இருக்கு இல்லையா, அதை தனியாக நான் வந்து அடுக்கியிருக்கேன். ஸோ தேர்ட் ரேக் வந்து ரொம்ப களைஞ்சி கிடந்துச்சு. நான் ஏற்கனவே அதை பேஸ்கெட் வச்சு தான் இன்னர்வியர்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ இதையும் திருப்பி அடுக்கின பிறகு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ரேக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. என்னுடைய ஹேர் ஸ்ட்ரைட்னர் கூட இருக்குது பாருங்கள். அதை ரொம்ப நேரம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக எங்கே வச்சோம் அடுக்குன பிறகு தான் பாதி விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஃபோர்த் ரேக்கில் வந்து நான் தலையணை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டிலேருந்து யாராட்ட வந்தாங்கன்னா தலையணை தேவைப்படும். அதனால் அந்த தலையணையை நான் கபோர்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அது போக பேக்ஸு, கடைக்கு போக பிக் ஷாப்பரு, அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு கெட்டில் வச்சுருந்தேன். அந்த கெட்டில், அதுக்கப்புறம் என்னுடைய புது ஷூ எல்லாத்தையுமே ஃபோர்த் ரேக்கில் வச்சுருக்கேன். நம்ம வந்து வீட்டில் ரொம்ப நாள் காணாமல் போட திங்ஸ் எங்கே அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா நம்ம அடுக்கி பார்த்தோன்னா அது ஒவ்வொன்றா கிடைக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னுமே கொஞ்ச நாள் கழித்து பேஸ்கெட்லாம் வாங்கி நல்லா அடுக்கலான் இருக்கேன். இந்த இதுக்கெலாம் செகண்ட் ரேக்கெலாம் பேஸ்கெட் வச்சு நம்ம அடுக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சரி, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபுல் வியூ பாருங்கள். கபோர்டு இப்படி தான் இருக்குது, நீட்டாக இருக்குது பார்த்திங்களா? இந்த கபோர்டு வந்து ஒரு மேக்னெட்டோடு இருக்கும். அதனால் உள்ளே எதுவுமே போகாது, பல்லி பூச்சி எதுவுமே போக வாய்ப்பு கிடையாது. அதனால் இது வந்து ஒரு நல்ல கபோர்டாக தான் இருக்கும். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த கபோர்டு, ஓகேவா? நான் முக்கியமானதெல்லாம் அதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.